أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. لا حول ولا قوة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. لا حول ولا قوة. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. اللهم صل على داود التامة والصلاة الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله. صدق الله مولانا العظيم. عن أبي سعيد رضي الله تعالى عنه قال: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء والصالحين. صدق رسول الله صلى الله عليه وسلم. இவ்வையகத்தை படைத்து நிர்வாகம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் உண்டாகுவதாக. தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி பாடுபட்ட வலவரத்தில் வழிகேட்டில் இருந்த மக்களை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வருவதற்காக வேண்டி பாடுபட்ட சத்திய தூதர் சர்தார் ஆலம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் உண்டாகுவதாக. மேலும் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக பாடுபட்ட சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், உண்மையான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் உண்டாகுவதாக. ஜுமாவுடைய தினத்தில் அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் வந்திருக்கும் அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, வாழ்க்கையில் எல்லா கட்டத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கிருந்த போதிலும் யாருடன் இருந்த போதிலும் எக்காலத்திலும்
தக்வாவை, இறையச்சத்தை வாழ்க்கையின் குறிக்கோளாக அமைத்துக் கொள்ளும்படி முதற்கேன் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வன்மையுடன் வசியத் என்ற மரண சாசனம் கூறுகிறேன். அல்லாஹ்வின் இறை விசுவாசிகளே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் ஒரு சிறந்த ஒரு வஸ்துவாக தேர்ந்தெடுத்தது மனிதர்களை. இந்த மனிதர்களுக்கு தேவையான ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் ஒவ்வொரு சபபை வைத்து நிவர்த்தி செய்து கொண்டிருக்கிறான். அதே போல ஒன்றுதான் நம்முடைய ரிஸ்குடைய தேவையை, நம்முடைய குடும்பத்தின் உறவுகளை, நம்முடைய தேவைகளை அல்லாஹ் வியாபாரம் என்ற ஒரு தேவைக்குள் அமைத்து வைத்திருக்கிறான். அன்பாண்டவர்களே, வியாபாரத்தை பற்றி ஏன் ஜுமாக்கள் ஓதப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். ஜுமாவில் எதற்கு வியாபாரத்தை பற்றி? ஜுமாவுடைய மிம்பர்கள் இபாதத்துகளை மாத்திரம் பேசப்பட வேண்டிய மிம்பரில் ஏன் நாம் வியாபாரத்தை பற்றி ஏன் பேச வேண்டும்? அன்பாண்டவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் அந்த மஸ்ஜித் நபவியில் வெறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் தொழுகையை மாத்திரம் கேட்டு விளங்கி வைக்கவில்லை, நோம்புடைய சட்ட திட்டங்களை மாத்திரம் படிக்கவில்லை, ஹஜ்ஜுடைய கடமைகளை மாத்திரம் படிக்கவில்லை. அந்த மதீனா முனவ்வரா என்ற பள்ளிவாசலுக்குள் சென்றுதான் சஹாபாக்கள் வியாபாரத்தையும் பற்றி அறிந்து கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் தன்னுடைய வியாபாரத்தின் சந்தேகங்களை அந்த மஸ்ஜித் நபவிக்குள் இருந்துதான் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊடாக தன் சந்தேகங்களை தீர்த்துக் கொள்வார்கள். அன்பார்ந்தவர்களே, இதன் அடிப்படையில் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அல்லாஹ்வின் தூதரத்தில் போய் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், ஐயுல் கஸ்புல் அத்யப், ஐயுல் கஸ்புல் அத்யப், ஆக சுத்தமான சம்பாத்தியம் எது யா ரசூலல்லாஹ் என்ற கேள்வியை தொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமர் ரஜுல் பியதிஹி வ குல்லு பைஇன் மப்ரூர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன் கையினால் செய்யக்கூடிய ஒரு தொழில், தன் கரங்களினால் செய்யக்கூடிய ஒரு தொழில் தான் மிக சிறந்த சம்பாத்தியமாகும் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், ஒவ்வொரு நன்மை தரக்கூடிய ஹலாலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பாத்தியமும் சிறந்த சம்பாத்தியம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நன்மையான சம்பாத்தியம் எப்போது அமையும்? 3 ஷரத்துக்கள், 3 விடயங்கள் எப்பொழுது அந்த வியாபாரத்தில் ஒன்று சேர்கிறதோ அது நன்மை தரக்கூடிய வியாபாரமாகும். முதலாவதாக, நான் செய்யும் தொழிலில் நான் யாருக்கும் மோசடி செய்யக்கூடாது. அளவு நிறுவையில் என்னுடைய தொழிலில் மோசடி செய்யக்கூடாது. இரண்டாவது, நான் என்னுடைய தொழிலின் மூலமாக யாரையும் ஏமாற்றக்கூடாது. மூன்றாவது, அல்லாஹ் எதை ஹலால் என்று சொல்லியிருக்கிறானோ அந்த ஹலாலான முறைப்படி ஹலாலான விதத்தில் வியாபாரம் செய்ய வேண்டும். சகோதரர்களே, எப்போது இந்த 3 விடயமும், ஏமாற்றமும் இல்லை, மோசடியும் இல்லை, அல்லாஹ் ஹலாலான விடயத்தில் மாத்திரம் நாம் எப்போது தன் வியாபாரத்தை அமைத்துக் கொள்கிறோமோ அந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன குல்லு பைஇன் மப்ரூர், ஒவ்வொரு நன்மை தரக்கூடிய வியாபாரமும் அது ஹலாலான சம்பாத்தியம் என்று சொன்ன ஹதீஸுக்குள்
நாமும் வந்து விடுவோம். அன்பாதவர்களே, அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வியாபாரம் என்பது, தொழில் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கஸ்புல் ஹலால் ஃபரீதத்துன் பஅதல் ஃபரீதா. ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது ஃபர்லுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஃபர்ல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையாக அமைய வேண்டுமா, அல்லது ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜாக அமைய வேண்டுமா, உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய உம்ராவாக அமைய வேண்டுமா, நான் கொடுத்த சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சதக்காவாக மாற வேண்டுமா, என்னுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஹலால் இல்லை என்றால், ஹலாலான உணவை சாப்பிடவில்லை என்றால், ஹலாலான விடயத்தை குடிக்கவில்லை என்றால், நாம் 1000 ரகாத் தஹஜ்ஜத் தொழுதாலும் அந்த தஹஜ்ஜத்தின் பெருமிதையை அடைய முடியாது. அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மத்அமு ஹராமுன் வ மஷ்ரபு ஹராமுன் வ மல்பசு ஹராமுன் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹ். ஒரு மனிதனுடைய குடிவானமும் ஹராம், சாப்பாடும் ஹராம், போட்டிருக்கக்கூடிய ஆடையும் ஹராம். இப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, வியாபாரத்தை அல்லாஹ் இஸ்லாத்தில் எங்கே வைத்திருக்கிறான்? வியாபாரத்துக்கு இஸ்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது? குர்ஆனிலும் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸின் ஊடாகவும் பல ஹதீஸ்கள் வருகிறது. அன்பார்ந்தவர்களே, சூரத்துல் முஸம்மிலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஜாஹிதீன்களுடன் சேர்த்து ஹலாலான சம்பாத்தியத்தை தேடக்கூடியவர்களை அல்லாஹ் சரணாக கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் முஸம்மிலில் கூறுகிறான், வஆகரூன யضربون في الارض يبتغون من فضل الله. அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறான், அந்த வியாபாரத்தில் வரும் ப்ராஃபிட் இருக்கிறது, அந்த ப்ராஃபிட்டை அல்லாஹ் ஃபதுலுல்லாஹ் என்று கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாஷையில் அது ப்ராஃபிட்டாக இருக்கலாம், இலாபமாக இருக்கலாம், ஆனால் இந்த இலாபத்தை அல்லாஹ் குர்ஆனில் ஃபதுலுல்லாஹ், உங்கள் கையில் வந்திருக்கக்கூடிய இந்த ஹலாலான வியாபாரம், இந்த ஹலாலான வியாபாரத்தின் ஊடாக வந்த இலாபம் என்பது அல்லாஹ்வுடைய கொடை என்பதாக கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த தஃப்சீரில் இந்த ஆயத்துக்கு விளக்கம் கூறுகிறார்கள். வஆகரூன யضربون في الارض ويبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. சூரத்துல் முஸம்மில் வரக்கூடிய ஆயத். அன்பார்ந்தவர்களே, இந்த ஆயத்துக்கு கீழால் இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், அல்லாஹ் இந்த ஆயத்தில் முஜாஹிதீன்கள், அல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் முஜாஹதா செய்யக்கூடிய அந்த முஜாஹிதீன்களுடன் சேர்த்து அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடக்கூடியவர்களையும் அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறுகிறான் என்பதாக கூறுகிறார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுவார்கள், நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த உலகத்தில் நான் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய போரில் சென்று நான் மரணிக்க வேண்டும். அப்படி என்னுடைய மரணம் அமையவில்லை என்றால் நான் இரண்டாவதாக ஆசைப்படக்கூடிய விடயம் என்ன தெரியுமா? என்னுடைய மரணம் ஒரு ஹலாலான சம்பாத்தியத்தை தேடக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய மரணம் அமைய வேண்டும் என்பதாக இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வியாபாரத்தை அல்லாஹ் இஸ்லாத்தில் எந்த அளவு கொண்டு வைத்திருக்கிறான், முஜாஹிதுடன் சேர்த்து கூறுகிறான். وآخرون يضربون في الأرض ويبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆகையினால் வியாபாரம் என்பதை அல்லாஹ் ஒரு முஜாஹிதுடன் சேர்த்து கூறுகிறான். அன்பார்ந்தவர்களே, இதனால்தான் ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதன் என்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒருத்தன் சண்டையிடுகிறான், சண்டையிட்டு
அவன் மௌத்தாகிறானா அந்த மரணம் ஷஹீதுடைய மரணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, வியாபாரத்தை அல்லாஹ் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த ஒரு காலத்திலையும் அல்லாஹ் ஹராமாக்கவில்லை. ஒரே ஒரு நேரத்தை தவிர அல்லாஹ் ஹலாலான சம்பாத்தியத்தை தேடக்கூடியவர்களை அல்லாஹ் எந்த ஒரு நேரத்திலையும் அல்லாஹ் தடை செய்யவில்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு நேரம் ஜும்ஆவுடைய நேரம். அந்த ஜும்ஆவுடைய நேரத்தில் மாத்திரம்தான் அல்லாஹ் அந்த நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டாம் என்பதாக தடுக்குகிறான். அல்லாஹ் அவ்வாறு கூறிவிட்டு ஃபைதா குமியத்திஸ் ஸலாத் ஃபந்தஷுரு ஃபில் அர்த், நீங்க ஜும்ஆவை தொழுது முடித்ததற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்வுக்காக வபுதகு மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹலாலான சம்பாத்தியை தேடுவதற்கு நீங்கள் பறந்து செல்லுங்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஆகையால் வியாபாரம் என்பது ஷரீஅத்தில் முக்கியமான ஒரு விடயம். அன்பார்ந்தவர்களே, ஹலாலான சம்பாத்தியத்தை நாம் தேடவில்லையா? அந்த ஹலாலான சம்பாத்தியத்தை தேடாமல் நான் ஹராமான முறையில் சம்பாதிக்கிறேன், வியாபாரம் ஹராமாக இருக்கிறது, என்னுடைய தொழில் ஹராமாக இருக்கிறது, நான் ஏமாற்றி உழைக்குகிறேன், மோசடி செய்து உழைக்குகிறேன், வட்டி கொடுத்து உழைக்குகிறேன், வட்டி எடுத்து உழைக்குகிறேன் என்றால் இதன் மூலமாக வரும் சம்பாத்தியத்தை நாம் சாப்பிட்டால் அல்லது என்னுடைய குழந்தை சாப்பிட்டால் என்ற குழந்தையும் சாலிகான ஒரு குழந்தையாக வராது. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் இதனை விளங்கினார்கள். சஹாபாக்கள் வரும் இபாதத்தை செய்யக்கூடிய சஹாபாக்கள் மாத்திரம் இருக்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, வியாபாரம் செய்த சஹாபாக்கள் இருந்தார்கள். நாம் அஷரத்துல் முபஷ்ஷிரீன் 10 சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாதி என்பதாக கூறினார்கள். அந்த 10 சஹாபாக்களில் 4 சஹாபாக்கள் வியாபாரிகள், உலகத்தில் சம்பாதித்தவர்கள். உலகத்தில் வெறும் துனியாவை மாத்திரம் சம்பாதிக்கவில்லை அந்த சஹாபாக்கள், உலகத்தில் வியாபாரி என்ற பட்டத்துடன் சொர்க்கவாதி என்ற பட்டத்தையும் எடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வியாபாரி, ஒரு டெக்ஸ்டைல் ஓனர், சம்பாதித்தார்கள், ஹலாலான விடயத்தில் தேடினார்கள், அல்லாஹ்வுக்கு கொடுத்தார்கள், கஞ்சத்தனம் செய்யவில்லை. அன்பார்ந்தவர்களே, உலகத்திலும் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் போதே சொர்க்கவாதி என்ற பட்டத்தை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாயிலிருந்து எடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷிரீன் 10 நன்மாராயம் கூறிய சஹாபாக்களில் ஒருவர் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். உஸ்மானே கனி என்று தான் கூறுவோம். கனி என்றால் அரபியில் பணக்காரன் என்ற அர்த்தம். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் சம்பாதித்தார்கள். வீட்டுக்குள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்குள், நம்முடைய வீட்டில் நெல்லு மூடைகள் அடுக்கப்பட்டிருப்பதை போன்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வீட்டில் தந்த காசுகள் மூடையாக அடுக்கப்பட்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, உலகத்தை மாத்திரம் சம்பாதிக்கவில்லை, உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் சொர்க்கவாதி என்ற பட்டத்தை எடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, நாமெல்லாம் விளங்கி வச்சிருக்கிறோம் என்ன தெரியுமா? ஹராம் சேராமல் பணம் சேருவதில்லை என்ற தத்துவத்தை வைத்திருக்கிறோம். யார் சொன்ன தத்துவம் இது? ஹராம் சேராமல் பணம் சேராது இல்ல. அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் பணத்தோடு சேர்த்து சொர்க்கத்தை சம்பாதித்தார்கள். அவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள்? உலகத்தில் வாழ்ந்தவர்கள் தான் அவர்களும். ஹராம் சேராமல் பணம் சேருவதில்லை என்ற தத்துவம் தான். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் நிரூபித்து காத்திருக்கிறார்கள். ஹராம் சேராமல் பணத்தையும் சம்பாதித்து அந்த பணத்தின் ஊடாக சொர்க்கத்தை சம்பாதித்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, உலகத்தில் 2 விதமான வியாபாரிகள் இருக்கிறார்கள்.
இரண்டு விதமான வியாபாரிகள். அந்த இரண்டு வியாபாரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு வியாபாரி அல்லாஹ்வை பயந்து வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரி. அல்லாஹ்வுடைய பயம் வியாபாரத்தில் இருக்க வேண்டும். என வியாபாரத்தில் ஏமாற்றம் இருக்கக்கூடாது. என வியாபாரத்தில் மோசடி இருக்கக்கூடாது. என வியாபாரத்தில் வட்டி இருக்கக்கூடாது. அந்த வியாபாரிகளுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? இப்படி சம்பாதித்த ஒரு வியாபாரியுடைய அந்தஸ்து உலகத்தில் மாத்திரம் சிறப்பல்ல, நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த வியாபாரி நபிமார்களுடன் இருக்க போகிறார். அன்பார்ந்தவர்களே, நபிமார்களுடன் இருக்க போகிறார். அத்தாஜிரு ஸதூகுல் அமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மையான நம்பகமுள்ள ஒரு வியாபாரி மஅன் நபியீன் வஸித்தீகீன் வஷுஹதாஇ வஸாலிஹீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான நம்பகமுள்ள அல்லாஹ்வை பயந்த வியாபாரி நாளை மரணத்துக்கு பிறகு நபிமார்களுடன் எழுப்பாட்டப்பட போகிறார். இந்த அந்தஸ்து கிடைக்குமா? இந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் வியாபாரத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது வியாபாரி சொன்னார்கள், அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துஜாரு யுஹ்ஷரூன யௌமல் கியாமத்தி ஃபுஜ்ஜாரா. நாளை கியாமத்துடைய நாளையில் எல்லா வியாபாரிகளும் பாவிகளாகத்தான் எழுப்பாட்டப்படுவார்கள். இந்த ஹதீஸை சொன்ன நேரத்தில் சஹாபாக்களுக்கு பயம் வந்தது. எல்லா வியாபாரிகளும் நாளை கியாமத்துடைய நாளையில் ஃபுஜ்ஜாரா, பாவிகளாகத்தான் எழுப்பாட்டப்படுவார்கள் என்றால் என்னது? அன்பானவர்களே, அதை சொல்லிவிட்டு பின்னால் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இல்லா ஸதக வ பர், உலகத்தில் உண்மையான வியாபாரிகளை தவிர, ஹலாலான சம்பாத்தியத்தின் ஊடாக சம்பாதித்த வியாபாரிகளை தவிர, வட்டியை வைத்து மோசடியை வைத்து ஏமாற்றம் செய்து உழைத்த சம்பாதித்த அனைத்து வியாபாரிகளும் நாளை கியாமத்துடைய நாளையில் பாவிகளாகத்தான் எழுப்பாட்டப்படுவார்கள். அன்பார்ந்தவர்களே, நாளை கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் தொழுகையை மாத்திரம் கேட்பது கிடையாது. மஹ்ஷருடைய மைதானம், சூரியன் ஒரு ஜானுக்கு மேல் இருக்க போகிறது, கீழுக்கு செம்பு தரை, மக்கள் எல்லாம் அல்லாஹ் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நான்கு கேள்விகளை கேட்பான். அன்பார்ந்தவர்களே, அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாத வரை ஒரு கால முன்னுக்கும் வைக்கலா பின்னுக்கும் வைக்கலா. அதுல ஒரு கேள்விதான், நீ எப்படி சம்பாதித்தாய்? நீ எப்படி சம்பாதித்தாய்? நாம இன்கம் டாக்ஸுக்கு பதில் சொல்றத போல அங்க சொல்லலாம். எப்படி காசு வந்ததுன்னு கேட்டா ஏதோ நம்முடைய இருக்கிற நோய்க்கு பதில் சொல்லலாம். மஹ்ஷருடைய மைதானத்தில் சொல்லலாமா? உனக்கு எப்படி காசு இருந்து வந்துச்சு என்று கேட்டா அல்லாஹ்வுக்கு முன்னால சொல்லலாமா? யா அல்லாஹ், எனக்கு சீரம் எடுத்து எனக்கு பணம் வந்துச்சு. மாமினாரை ஏமாற்றி நான் பணத்தை எடுத்து சம்பாதிச்சேன், அல்லது என்னுடைய வியாபாரம் வட்டியாக இருந்தது. 1000 ரூபாய் கடன் கொடுத்தா திருப்பி தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு 1500 தரணும் என்று நிபந்தனையிட்டு நான் வியாபாரம் செய்தேன். யா அல்லாஹ் சொல்லலாமா? யா அல்லாஹ், கஸ்டமர் வந்தார், அந்த கஸ்டமர் ஒரு பலகீனமான கஸ்டமர், அந்த கஸ்டமரை ஏமாற்றி நான் எனக்கு பணத்தை சம்பாதித்தேன். அல்லாஹ்ட்ட சொல்லேலும் அன்பார்ந்தவர்களே, அந்த கேள்வி மாத்திரமா? நீ எப்படி சம்பாதித்தாய் என்ற கேள்வி மாத்திரம் அல்ல, அந்த பணத்தை எதில் செலவழித்தாய்? கேள்வியை கேட்டு பாருங்கள். சம்பாதித்த பணம் எதில் செலவழிக்கப்பட்டுச்சு? நம்ம எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய பாதைக்கு செலவழிச்சவங்க இருக்கிறோம்? நம்ம எத்தனை பேர் ஸகாத்தை சரியான
சரியாக கணக்கு பார்த்து கொடுத்த வியாபாரிகள் எத்தனை பேர்? நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் சொல்லலாமா, யா அல்லாஹ் ஜகாத் கொடுக்காம சம்பாதிச்சேன், ஜகாத் கொடுக்கிற காசில நான் ஒரு வாகனம் வாங்கி ஓடினேன், ஜகாத் கொடுக்காத பணத்தில என் மகளுக்கு ஒரு பெரிய வீடு கட்டினேன். சகோதரிகளே, அந்த வீட்டுக்குள்ளும் காருக்குள்ளும் ஏர் கண்டிஷன் போடப்பட்டிருக்கலாம், அது ஏர் கண்டிஷன் அல்ல, அல்லாஹ்வின் நெருப்பான் பாண்டவர்களே, அல்லாஹ்வின் நெருப்பான் பாண்டவர்களே. புத்திசாலியை சிந்தித்துக் கொள்ளுங்கள். நான் ஜகாத் கொடுக்காமல் நான் சம்பாதித்தேன். ஒவ்வொரு வருடமும் ஜகாத்துடைய அளவை நான் கணக்கு பார்த்து சரியாக கொடுத்ததில்லை. சிலர்கள் கணக்கு பார்க்கிற அனாவசிய மாத்திரம் கொடுக்கிற. அல்லாஹ் இந்த ஜகாத் கொடுக்காம சம்பாதிச்சவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுமா? வல்லதீன யக்னீஸூன ذهب والفضة ولا ينفقونها في سبيل الله. உலகத்தில் ஜகாத் கொடுக்காம சம்பாதித்த அனைத்து பணங்களும் அந்த நரக நெருப்பில் சூடாக்கப்படும் அன்பாதவர்களே. சூடாக்கப்பட்டு ஒத்தனம் போடுவான் அல்லாஹ். நான் உடம்புல ஒத்தனம் போடுவான் அல்லாஹ். நம்ம கொஞ்ச காலம் வாழ போகிறோம். எந்த பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சேன், நான் மறந்துச்சுட்டேன், எந்த பிள்ளைகள் எல்லாம் BMW ஓடுறாங்க, நான் கபருக்குள்ள கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன். புத்திசாலியாக இருந்தால் சிந்திப்போம். ஆகையினால் என் வியாபாரம் சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய வியாபாரமாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே. சஹாபாக்கள் உலகத்தில் வியாபாரத்தின் ஊடாக சொர்க்கத்தை சம்பாதித்த சஹாபாக்களில் மிக முக்கியமான சஹாபிதான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செல்ல போகிறார்கள். அந்த நேரத்தில் மக்காவில் இருந்த அனைத்து செல்வத்தையும் தூக்கு எறிந்து விட்டு தான் வந்தார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? காலில் போட்டிருந்த செருப்பையும் தூக்கி எறிஞ்சிட்டு தான் வந்தாங்க மதீனாவுக்கு. கோடீஸ்வரனாக இருந்த மனுஷன் லொஸ்டாயிட்டாரு. நம்மட பாஷையில ஒன்றுமில்லாம மதீனாவுக்குள்ள வராங்க. மதீனாவுக்குள்ள வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய நிலைமையை பார்த்து மதீனாவுடைய பணக்காரர் சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அவருடன் சேர்த்து விடுறாங்க. கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்சம் உதவி செய்யுங்க. சஅத் இப்னு ரபீ சொன்னார், யா அப்துர் ரஹ்மான், இதே சொத்துக்கள் இருக்கிறது, அந்த சொத்தில் அரைவாசியை நான் உனக்கு தந்து விடுகிறேன். இரண்டு மனைவிமார் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இத்தாவுடைய சட்டம் எல்லாம் வரல. இரண்டு மனைவிமார் இருக்கிறாங்க. நீ விரும்பிய மனைவியை கேளு, நான் தாரேன். மனம் வருமா? என்ன பணத்தில் அரைவாசி உனக்கு விரும்பின மனைவி. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபி அஹ்லிக வ மாலிக. அல்லாஹ் உன்னுடைய சொத்திலும் செல்வத்திலும் உன் குடும்பத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக என்று சொல்லிவிட்டு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க கேட்டாங்க, துல்லூனி அல சூக், மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள், மதீனாவுடைய பஜாரை காட்டுங்கள். மதீனாவுடைய பஜார் காண்பிக்கப்படுகிறது. முதலாவது வியாபாரம் தயிர் வியாபாரம், முதலாவது வியாபாரம் தயிர், முதலாவது வியாபாரம் என்ன வியாபாரம் செய்கிறாங்க சகோதரர்களே. கோடீஸ்வரனாக இருந்தவர், சிந்திச்சு பாருங்க, கோடீஸ்வரனாக இருந்தவர் மதீனாவுடைய பஜார்ல தயிர் விற்கிறாரு. ஆனா அந்த சஹாபிக்கு உள்ளத்தில் நம்பிக்கை இருந்தது, அல்லாஹ் ஒரு காலமும் என்ன கைவிட மாட்டான். கொஞ்ச நாளைக்கு பிறகு திருமணம் முடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுச்சியாக சந்திக்கிறாங்க. அத்தர் பூசப்பட்டிருக்கிறது. என்ன அப்துர் ரஹ்மான், கடும் அத்தர் பூசப்பட்டிருக்க, என்ன விசேஷம்? சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு இரவு திருமணம் நடந்துட்டு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எவ்வளவு மகள் கொடுத்தீங்க?
சொன்னாங்க ருபு தீனார். ஒரு தீனார 4 பிரிச்சு ஒரு பங்கு காப்பரம் மாறுபடுத்திருக்கிறாரு. சிந்திச்சு பாருங்க, கோடீஸ்வரமாக இருந்தவர் காப்பரம் மகன் கொடுத்திருக்கிறாரு. அன்பார்ந்தவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக பெருகினாங்க. கொஞ்ச காலத்துக்கு பின்னால 40,000 தீனார் சதக்கா கொடுக்கிறாங்க. அன்பார்ந்தவர்களே, 40,000 திர்ஹம் தீனார் சதக்கா. அவங்க மரணிச்சதுக்கு பிறகு அவருடைய சொத்து மதிப்பு 3.2 மில்லியன் தங்க காசு, 32 லட்சம் தங்க காசு. அன்பார்ந்தவர்களே, சம்பாதிச்சாங்க. அல்லாஹ்வோட பயத்தை வச்சு சம்பாதிச்சாங்க. உலகத்திலேயும் சொர்க்கவாதியாக வாழ்ந்தாங்க. உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய நாவினால இவர் ஒரு சொர்க்கவாதி என்ற பட்டத்தை எடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, இது நமக்கும் செய்ய முடியும். நம்ம அதிகமானவங்க ஹராத்துல உழைச்சு கொண்டிருக்கிறோம். வியாபாரத்தை பத்தி படிங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க மதீனாவுடைய பஜாருக்கு போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க, என்னுடைய மதீனாவுடைய பஜாருக்கு மார்க்க விடயத்தை அறிஞ்சவர் மாத்திரம்தான் வியாபாரம் செய்ய வரணும் என்று சொல்லுவாங்க. அன்பார்ந்தவர்களே, ஏன்னா மார்க்க அறிவு அறியாதவர் தன்னை அறியாமல் வட்டிக்குள் போய் விடுவார், தன்னை அறியாமல் மோசடி செய்து விடுவார். மோசடி செய்வோம். மிம்பர்ல கூற நோக்கம் என்னென்றா திருந்தவும் தௌபா செய்யணும் என்பதற்கு. சில்வக்கடை வியாபாரி மோசடி செய்தோம், அங்கர பதுக்கி வச்சோம், சீனிக்கு வளகுடி விட்டோம். இது ஹலாலான சம்பாத்தியம் நினைக்கிறீங்களா? நகைக்கடை வியாபாரி மக்களுக்கு மோசடி செஞ்சாரு. 21 கரட்ட 22 செலுத்தி விட்டாரு. 18 கரட்ட 22 சுத்த தங்கம் என்று வித்து சம்பாதித்தாரு. மக்களுக்கு மோசடி செய்து பழைய சாதனம் விட்டாரு. இவங்களுக்கு மாத்திரம் அல்ல தண்டனை, முன்சிபல்ல வேலை செய்வதற்கும் தண்டனை. ஒரு ஊர் சேர்ந்து ஒரு அரசாங்க தேவைக்கு நம்ம வைச்சோம், அவருடைய நேரம் இருக்கிறது, அது மக்களுக்குரிய நேரம், அதுல மோசடி செய்யக்கூடாது. ஒரு டீச்சர் இருக்கிறாரு, 6 மணிக்கு நேரம் பள்ளி ஸ்கூலுக்கு இருந்து பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கணும். இவர் படிச்சு கொடுக்கறல்ல, இவர் டியூஷன் கிளாஸ் வச்சிருக்கிறாரு. டியூஷன் கிளாஸ் தொண்டை கிளிய கட்டுறாரு. ஸ்கூலுக்கு போனா சேர் அட்ரஸக்காரன்ல அந்த ஸ்கூல்ல இருந்து வர சம்பாத்தியம் ஹலால் இல்லைன்னு பார்த்தவர்களே, ஹலால் இல்ல. ஒரு ஊர் சேர்ந்து ஒரு ஆளை எம்பி ஆக்கணும், அல்ல ஏழு அமைச்சோம். அவருடைய நேரம் அது மக்களுக்குரிய நேரம். அந்த மக்களுக்குரிய நேரத்தை சரியாக செலவழிக்கலையா, அதன் ஊடாக வரக்கூடிய எல்லா பணமும் ஹராம். இந்த ஹராத்தால வாழ்ந்த உடம்பு சொர்க்கம் செல்ல முடியாது. அன்பார்ந்தவர்களே, லா யதுகுலுல் ஜன்னah ஜஸதுன் உதிர பில் ஹராம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா யதுகுலுல் ஜன்னah ஜஸதுன் உதிர பில் ஹராம். ஹராத்தால வாழ்ந்த உடம்பு, ஹராத்தால திண்டு வாழ்ந்த உடம்பு சொர்க்கம் போறதுக்கு இயலாது. அந்த ஹராத்தால சம்பாதிச்சு என்ன பச்சை பிள்ளைக்கு போய் கொடுக்கும், என்ற புள்ள சாலியான புள்ளையாக வராது. கணவன் மனைவி கூட சந்தோஷம் வராது. வட்டி சம்பந்தப்பட்ட வியாபாரம் வீட்டுக்குள்ள போயிருக்கு. அல்லாஹ் சொல்றான், வட்டியோட சம்பந்தமா யுத்தம் செய்வதற்கு தயாராகுங்க. யுத்தம் செய்வதற்கு தயாராகக்கூடிய மைதானத்தில் சந்தோஷம் வரலாம், கணவன் மனைவிக்கு சந்தோஷம் வரலாம். ஊர்ல கொடிகட்டி பறந்த கல்யாணம் தலாக்கில் இருக்கின்றவர்களே, காதி கோட்டுக்கு முன்னால் தலாக். காரணம் என்ன? அந்த பிள்ளைக்கு கொடுத்த பணம் ஹராமான பணம், ஹலாலாக கொடுக்கல. எல்லா மதரசாக்களின் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய மானம் வரையில்லை. குர்ஆன் பாடமாக்குறது கஷ்டமாக இருக்கு. எப்படி கஷ்டமான? அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், நான் குர்ஆனை பாடமாக்குறதுக்கு ஏசாக்கி வச்சிருக்கிறேன்.
இப்படி சொல்லும் போது குர்ஆன் பிள்ளைகளுக்கு பாடம் வரல காரணம் அந்த பிள்ளையுடைய தாயும் தகப்பனும் ஹராமான முறையில் சம்பாதித்த பணத்தை இந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடுத்திருக்கிறாங்க. ஹராம் உள்ளுக்கு போய்த்து ஹராம் உள்ளுக்கு போனத்தினால பிள்ளைக்கு குர்ஆனுடைய மரணம் வராமல் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சுக் கொள்றேன். நான் வியாபாரத்தில் அநியாயம் செய்தால் என்னுடைய குடும்பத்தையும் என்னையும் என் மனைவியையும் அதான் நோயினால் நம்மளை சோதிப்பான். அன்பார்ந்தவர்களே, ஏமாற்றி சம்பாதிச்சோம், மோசடி செய்து சம்பாதிச்சோம். இந்த சம்பாதிச்ச பணத்தினால நாம் இந்த பிள்ளைக்கு சாப்பிட கொடுக்கிறேனா அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்து சோதிப்பான். அன்பார்ந்தவர்களே, அது கபாயிர் என்ற கிதாபில் இமாம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மீன் வியாபாரி கஷ்டப்பட்டு ஒரு மீனை பிடிச்சு கொண்டு பிள்ளைகளுக்கு போய் உணவு கொடுப்போம் என்ற நியத்தில் வாராரு. இடையில ஒரு மனுஷன் அவரை பிடிச்சி மோசடியான முறையில அந்த மனுஷனுடைய மீனை பறிச்செடுக்கிறாரு. பறிச்செடுத்துட்டு ஆள் பெய்த்தாரு. இந்த மனுஷன் கவலையோட வீட்டுக்கு போய் சேர்றாரு. நான் அழகான சம்பாதித்த பணம் இது. என் பிள்ளைகள் பசுவோட இருக்கிறாங்க. பசுவோட இருக்கும் நேரத்தில் கொண்டு வருவதற்கு நான் கொண்டு வந்தேன். இந்த மனுஷன் என்னை மீனை பறிச்சு கொண்டு வைத்தானே. இவரு பறிச்சு கொண்டு போனவரு அதை சமைச்சு சாப்பிடுறாரு. அந்த மீனுடைய சின்ன ஒரு முள் விரல்ல குத்துது. அல்லாஹ் சோதனையை பாருங்க. ஹராமான முறையில சாப்பிட்டோமா, ஹலாலான விடயத்தை சாப்பிடாமல் ஹராத்தினால சாப்பிட்டோமா, தண்டனையை பாருங்கள். சாப்பிட்டு முடிஞ்சு மீன் கொஞ்ச நாளைக்கு பிறகு விரல் கடுக்குது. உடனே டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர்கிட்ட போய் சொன்ன நேரத்தில் டாக்டர் சொன்னாரு, உடனே அவனுடைய விரலை கலட்ட வேண்டும். விரலை கலட்டணும். விரல் கலட்ட பிறகு நோய் நிக்கல. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பின்னால டாக்டர் சொல்றாரு, உங்க கையை காட்டணும். கையால நிக்கல. அந்த நோய் மற்ற கைக்கு மாறிவிட்டது. மற்ற கையும் கலட்டப்படுகிறது. கையால நிக்கல, காலுக்கு மாறுகிறது. 2 காலும் வெட்டப்பட்டு விட்டது. அன்பாதவர்களே, இப்ப சிந்திக்கிறாரு, ஏன் இந்த சோதனை இருக்கு? எனக்கு 2 கையும் இல்லை, எனக்கு 2 காலும் இல்லை, ஏன் இந்த சோதனை? சிந்திக்கிறாரு. சிந்திச்சு போட்டு முடிவெடுக்கிறாரு, நான் ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்த அந்த மீனை நான் ஹராமான முறையில பறிச்செடுத்த. அன்பாந்தவர் உடனே போய் மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகுதான் அவர் நோய் சோமடையது. அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹராம் என்பது இன்பமாக இருக்கும், ஆனால் இலாபத்தை தராது. அன்பாந்தவர்களே, ஹராத்தால சம்பாதிச்சது இன்பமாக இருக்கும், ஆனால் சந்தோஷத்தை தராது. அன்பாந்தவர்களே, ஹலாலால உழைச்சா அந்த ஹலாலால உழைச்சி சாப்பிடுறோமா, அதுல சந்தோஷம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது. ஆகையால் அன்பாந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்த பணத்தை ஹலாலான விஷயத்தில் செலவழிப்போம். கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். நாளைக்கு நான் கபருக்குள்ள போனதுக்கு பின்னால நான் ஒரு சாதனையாளராக மாற வேண்டும் என்றால் உலகத்துல சதகா, கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. இந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. இந்த பள்ளிவாசலுக்கு என்னுடைய பணமும் இந்த பள்ளிவாசலுக்குள்ள சேரணும். அந்த பள்ளிவாசலுக்குள்ள சேர்றதால கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? இந்த மஸ்ஜிதுல குர்ஆன் ஓதப்படும், தொழுவிக்கப்படும், குஃபார்கள் உருவாவாங்க, திக்ர் செய்யப்படும். எல்லா நன்மைகளும் நம்முடைய கபருக்கும் வந்து சேரும். அன்பார்ந்தவர்களே, ஆகையான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நம்ம வியாபாரத்தை சுத்தப்படுத்தி சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய அடியார்களாக வாழ்வதற்கு எல்லாம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌபீக் செய்வானாக. யா அல்லாஹ், அவனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு தௌபாவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக, மக்ஃபிரத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக, எங்கள் வியாபாரத்தை சுத்தப்படுத்துவாயாக, ஹலாலாக சம்பாதித்து ஹலாலாக சாப்பிடுவதற்கு எங்களுக்கு தௌபீக் செய்வாயாக, எங்களுடைய வியாபாரத்தில் பரக்கத்தை உண்டாக்குவாயாக, எங்கள் வியாபாரத்தில் வரக்கூடிய பரக்கத்தை
ஒவ்வொரு வருடத்துக்கும் ஜகாத் கொடுக்கக்கூடிய ஈமானை எங்களுக்கு தந்து விடுவாயாக. எங்களுடைய துஆக்களை முயற்சிகளை கபூல் செய்வாயாக. வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் சய்யிதுனா வ ஹபீபினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபஅய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹ்